ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற பவித்ர சமர்ப்பணம், திருமஞ்சனம் மற்றும் திருவீதி புறப்பாடு. திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி. பக்தர்களின் வசதிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா. ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு நடைபெற்ற வளைகாப்பு வைபவம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் பவித்ரோற்சவத்தை முன்னிட்டு பவித்ர சமர்ப்பணம், உற்சவர்களுக்கு திருமஞ்சனம் மற்றும் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இரண்டாம் நாளான நேற்று காலை ஆலயத்தில் இருக்கும் யாகசாலையில் கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து வேத பண்டிதர்கள் ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். பவித்ர மாலைகளை மேடை மீது பிரதிஷ்டை செய்து ஆரத்தி காண்பித்ததும் அர்ச்சகர்கள் பூஜிக்கப்பட்ட பவித்ர மாலைகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பவித்ர மாலைகளுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி ஆலயத்தை வலம் வந்தனர். பிறகு மூலவர் சன்னதி அடைந்து மூலவர்களுக்கு அணிவித்ததும் விமான ராமர், கொடிமரம், பலிப்பீடம், ஜெயவிஜயர்கள் கோயில் எதிரே குடிகொண்டுள்ள சிறிய திருவடி ஆகியோருக்கும் பவித்ர மாலைகள் அணிவித்து ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து யாகசாலையில் பிரதான கலசம் மற்றும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளுக்கும் பவித்ர மாலைகள் சூட்டி அலங்கரித்து வேத மந்திரங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் பவித்திரங்கள் அணிவிக்கப்பட்டு அனைவருக்கும் வேதாசீர்வச்சனம் செய்யப்பட்டது. இதையடுத்து நேற்று பிற்பகல் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து புண்ணியாக வாச்சனம், அக்னி பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு உற்சவர்களுக்கு திருமஞ்சனத்தை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூ திலகம் சூட்டி துளசி மாலைகளுடன் ரோஜா மலர் மாலை அணிவித்து தூபதீபம் காட்டியதும் சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் தெளித்தனர். நேற்று மாலை உற்சவர்களுக்கு பவித்திர மாலைகள் கொண்டு விசேஷ ஆடைகளும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை தங்கத் திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து பிரகாரத்தை சுற்றி வெளியே சுமந்து வந்தனர். ராஜகோபுரத்தின் முன்பு நின்ற தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்துடன் உலா வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். இதையடுத்து ஜீயர்கள் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு தெய்வங்களின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளை யாகசாலையில் குலுவிருக்கச் செய்து வேத பண்டிதர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ஹோமம் வளர்த்தனர். திருமலை அன்னமய பவனில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமலராவ் தலைமையில் டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய செயல் அலுவலர், அக்டோபர் 4ஆம் தேதி துவங்க உள்ள ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். திருமலைக்கு யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு இது ஒரு திவ்ய அனுபவமாக இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் திருமலையில் பவித்ரோற்சவம் நடைபெற இருப்பதாகவும் ஸ்ரீவாரி புஷ்கரணி புனரமைப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் 1 மாத காலத்திற்கு தீர்த்த குளம் செயல்படாது எனவும் தெரிவித்தார். பக்தர்களுக்கு ஆரோக்கியமான அறுசுவை அன்னப்பிரசாதம் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கியூ லைனில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தண்ணீர், பால் மற்றும் உணவு ஆகியவை தடையின்றி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு பின் இரு கைகளில் கமலங்களை ஏந்தி முன் இரு கரங்களால் அபயமும் வரதமும் காட்டி அமர்ந்தருளிய ஸ்ரீஹரி பத்தினிக்கும் சடாரிக்கும் பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு மஞ்சளும் சந்தனமும் குழைத்து வைத்து செல்வத் திருமகளுக்கு குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தாயாருக்கு தூபத்துடன் தீபம் காண்பித்து பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து திருமஞ்சன சேவையில் பங்கேற்ற அனைவருக்கும் மஞ்சளும் சந்தனமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் விசேஷ அலங்காரத்தோடு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதையொட்டி மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல 2 குடைகள் பிடித்தபடி உற்சவர் ஸ்ரீ கோதை நாச்சியாரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆலயத்திலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். நாச்சியாருக்கு வண்ணப்பட்டாடை கட்டி காசு மாலை, கற்கள் பதித்த ஹாரங்களுடன் பவள மாலையும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி திருமுடியில் கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்தபடி வீதி உலா வந்த ஆண்டாளுக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருமுடியில் உச்சி பில்லையும் நாகாபரண பின்னலோடு குஞ்சலமும் பூச்சடையும் கொண்டு பின்னழகை காட்டியபடி உலா வந்த நாச்சியாரை பிரபந்ததாரர்களும் வேதகோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். வீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ ஆண்டாளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவின் 4ஆம் நாளில் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு வைபவம் விமர்சையாக நடத்தப்பட்டது. சிவாலய வளாகத்தில் இருக்கும் அம்பாள் சன்னதி முன்பு உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அருள்மிகு காந்திமதி அம்பாள் பட்டுக்கரை வைத்த வெண்பட்டுடை அணிந்து காசு மாலையுடன் மாங்காய் ஹாரமும் 4 கல் அடிகையுடன் காதணிகளும் சூடிக்கொண்டு சாயக்கொண்டையில் சூரிய சந்திர பதக்கங்களோடு மனோரஞ்சிதம் மலர் மாலை அணிந்து காலில் வெள்ளிக் கொலுசுடன் காட்சி தர பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு முன்னே செல்ல அம்பாள் சுவாமியிடம் தன் வளைகாப்பிற்காக ஆசி வேண்ட பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்து சன்னதியை அடைந்தார். அங்கு ஸ்ரீ சந்திரசேகரர் காட்சி தந்து அருள் புரிய எதிர் சேவையாக நின்ற அம்பிகைக்கு ஆசி வழங்கியதும் ஆதித்தம்பதிகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி பக்தர்கள் மண்டபத்திற்கு ஊர்வலமாக வந்தனர். அங்கு ஸ்ரீ காந்திமதி அம்பாள் முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் கலசாராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி நீராட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் பச்சை பட்டுடுத்தி அம்பிகைக்கு கூந்தலில் சிக்கெடுத்து அதனை தேவி நிலைக்கண்ணாடியில் காணும் நிகழ்வும் நடத்தினர். பிறகு நெற்றியில் திலகமிட்டு நலங்கு வைத்ததும் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு வண்ண கண்ணாடி வளையல் மாலைகள் சாற்றப்பட்டன. தொடர்ந்து மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து
பக்தர்களின் கரகோஷத்துடன் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து மீண்டும் அம்பாளை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர திருவிழாவின் 3ஆம் நாளில் நாச்சியாருக்கு தங்கப் பரங்கி நாற்காலி உலா நடைபெற்றது. முன்னதாக மண்டபத்தின் முன்பு நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க ஏராளமானோர் தரிசிக்க பெண்கள் கோலாட்டங்கள் ஆடியபடி இருக்க பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தங்கப் பரங்கி நாற்காலியில் அமர்ந்து காட்சி தர ஹனுமந்த வாகனத்தின் மேல் ஸ்ரீரங்கமன்னார் வில்லேந்திய ராமனாக அருள் புரிந்தார். பிரபந்ததாரர்களுக்கும் பக்தர்களுக்கும் தீர்த்தம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பாராயணம் செய்தபடி அத்தியாபக கோஷ்டியினர் முன்னே செல்ல தங்கப்பரங்கி நாற்காலியில் அமர்ந்திருந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி பிரியபக்தன் மேல் வீற்றிருந்த ஸ்ரீரங்கமன்னாரையும் வெளியே சுமந்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் உற்சவர்கள் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள வீதி உலா துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி வலம் வந்த தெய்வங்களை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவின் 2ஆம் நாளன்று ஸ்ரீ பராசக்தி அம்பாள் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் விநாயகப் பெருமான் காட்சி தர உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த பராசக்தி அம்பாளுக்கு புதுப்பட்டுச் சேலையால் மடிசார் கட்டி காசு மாலைகளுடன் மாங்காய் ஹாரமும் கிரீடத்துடன் காதணிகளும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளிய தேவிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சாமரம் வீசி கும்ப தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவர்களை தனித்தனி கைப்பலகைகள் மேல் நிறுத்தி சுமந்து வந்தனர். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தை அடைந்ததும் எண்ணற்ற பக்தர்கள் பின்தொடர ஸ்ரீ பராசக்தி அம்பாளையும் ஸ்ரீ விநாயகப் பெருமானையும் கோயிலை சுற்றி வலம் வர செய்தனர். ஆலயத்தின் வெளியே வந்ததும் வீதி உலா நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி தேவபுரம் பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு பத்ரகாளி அம்மனுக்கு ஆடி விழாவையொட்டி விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அம்பாளுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து ஆசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவியாக அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகமும் கருணை பொங்கும் விழிகளும் கொண்டு அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு பத்ரகாளி அம்பாளுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தியாகராய நகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தில் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றன. மட வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்கு கவசம் சாற்றி வஸ்திரம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிருந்தாவனத்தின் மேல் நின்றிருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் அதற்கும் மேல் தவழ்ந்து கொண்டிருந்த குழந்தை கண்ணனுக்கும் கவசங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பக்த பிரகலாதனும் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க குழந்தை கண்ணனும் அருகே இருந்து அருள் புரிய தெய்வங்களுக்கு நாமார்ச்சனையோடு ஆரத்திகள் காட்டப்பட்டன. கோயில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் பெருமாளையும் விசேஷ அலங்காரத்தோடு மேடை மீது நிறுத்தியிருந்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற ஆடி மாத பிரதோஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோயிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டி அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் ஆலயத்தில் பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாநந்திக்கு பிரதோஷத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நந்தி பகவானை தரிசித்தனர்.
விசேஷ அலங்காரத்தோடு அருள்மிகு பெருவுடையார் காட்சி தர ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட மகாநந்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு கோமதியம்பாள் உடனுரை திரிபுராந்தீஸ்வரர் கோயிலில் மூலவரை வணங்கியபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம், நெய், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கு மலர்ச்சரங்கள் சூட்டி சந்தன குங்குமமிட்டு அலங்கரித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை கருகம்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஆதி காமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. லிங்க திருமேனியோடு அருளும் திருநீலகண்டேஸ்வரர் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர வில்வார்ச்சனை செய்து சாமரம் வீசி தீபாரத்திகள் காட்டப்பட்டன. மன்னார்குடி அருகே மூவாநல்லூரில் உள்ள அருள்மிகு நாகநாதர் திருக்கோயிலில் நந்தி பகவானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், முருகப்பெருமான், ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபங்கள் காட்டப்பட்டன. 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் லிங்க திருமேனியோடு அருளும் மூலவர் நாகநாதரும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர தேங்காய் பழம் நிவேதித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் கோயிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு வில்வ மாலைகளுடன் அருகம்புல் மாலைகளும் கதம்ப சரமும் சூட்டி சந்தனமும் நாணயங்களையும் வைத்து அலங்கரித்திருந்தனர். தங்கக்கவச அலங்காரத்தோடு மூலவர் சசிவர்ணேஸ்வரர் அழகாக காட்சி தர கோபுர தீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பிரதோஷ பூஜையில் பங்கேற்று நந்தி பகவானையும் ஈசனையும் வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் சமேத அசல தீபேஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நாகப்படிகையோடு காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ அசல தீபேஸ்வரருக்கு நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு அம்பிகை சமேதராக ரிஷபத்தின் மேல் நின்றருளிய பிரதோஷ நாயகருக்கும் வில்வார்ச்சனை செய்து தூபம் காட்டப்பட்டது. வெள்ளிக்கவசமும் மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் அணிந்து காட்சி கொடுத்த ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கும் அர்ச்சனையோடு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் உடன் வர பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு சிவாலயத்தை வலம் வந்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தர நாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் தங்க கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், பழரசங்கள், மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வெள்ளிக்கவசம் அணிவித்து வஸ்திரம் கட்டி சந்தனத்துடன் நாணயங்கள் வைத்து மலர் கிரீடமும் எலுமிச்சை மாலையும் சாற்றி அலங்காரம் செய்தனர். பிறகு தூபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், நாகதீபம், கும்பதீபம் உள்ளிட்ட தீபாரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம், சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய வேதபுரீஸ்வரர் கோயிலில் வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி நந்தி பகவானை விசேஷமாக அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் நந்தியம்பெருமானையும் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கோவை வெங்கடாபுரம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ காரண கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் தாயார்கள் சமேத உற்சவருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வெளிப்பிரகாரத்தில் கைப்பலகை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து
ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரகார உலா புறப்பட்டனர். சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்தவர்களுக்கு தூபம் காண்பித்து பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி கற்பூரமும் காண்பிக்கப்பட்டது. பிறகு மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல திருக்குடைகள் பிடித்தபடி உற்சவர்களை கோயிலை சுற்றி வலம் வர செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவர்களுக்கு பிரகார புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் விசேஷ அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆடி திருவிழா மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர்கள் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். கோயில் கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கு வெற்றிலையால் ஆடை கட்டி வெள்ளிக்கவசத்துடன் வெற்றிலை கிரீடமும் அணிவித்து அர்த்தநாரீஸ்வரராக அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி சிவசக்தி ஸ்வரூபமாக அம்பிகை அழகாக அருள்பாலித்தார். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிக்கு பச்சை சாற்றி வில்வப்பழமும் வில்வ மாலைகளும் அணிவித்து நாகப்படிகை நிறுத்தி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு நந்தி பகவானும் ரிஷபத்தின் மேல் அம்பிகை சமேதராக பிரதோஷ நாயகரும் திருக்காட்சி தந்தருள சிவசக்தியாக காட்சி கொடுத்த அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கும் வில்வ ஈசனாக அருள் புரிந்த ராமலிங்க சுவாமிக்கும் பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயிலில் ஆடித்திருவிழாவையொட்டி அம்பிகை விசேஷ அலங்காரத்துடன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காமதேனு வாகனத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாளை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஆலயத்திலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். கேட்டவரம் அருளும் அம்பிகை கேட்டதை கொடுக்கும் காமதேனு மீது அமர்ந்து மாட வீதியில் உலாவர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து உற்சவத்தின் ஒரு பகுதியாக சிம்ம வாகனத்தின் மேல் அமர்ந்து உலா வந்த அம்பிகையை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவை மாநிலம் காரைக்காலில் இருக்கும் சிவாலயங்களில் நடைபெற்ற பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு சௌந்தரீஸ்வரர் திருக்கோயில் வாகன மண்டபத்தில் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை தங்கக்கவச அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. பிறகு சிவபாதம் தாங்கிகள் தெய்வங்களை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பின்னர் ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோயில் பிரகாரத்தை சுற்றி உலா புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் பின்தொடர 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் முழங்க சோமசூக்த பிரதட்சணம் நிறைவு பெற்றதும் மீண்டும் வாகன மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து தெய்வங்களுக்கு திருநாமங்கள் கூறி வில்வார்ச்சனை நடைபெற்றது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முக்தீஸ்வரர் கோயிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை கோயிலை சுற்றி பக்தர்கள் புடைசூழ உலா புறப்பட்டனர். தென்னாடுடைய சிவனே போற்றி என பக்தர்கள் பக்தி பாடல் பாடியபடி பின்தொடர ஆலய உலா நிறைவு பெற்றதும் மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி பஞ்சகற்பூரம் காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி சமேத ஏகாம்பரநாதர் கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் சிவப்பாடல்களை பாடியபடி இருக்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். ஏராளமானோர் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரையும் நந்தி பகவானையும் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலில் பக்தர்கள் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவான் தங்கக்கவச அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருளினார்.
உலா முடிந்ததும் கொடிமரம் முன்பு நிறுத்தி மூலவருக்கும் உற்சவர்களுக்கும் ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் ஆலய மண்டபத்தில் பிரதோஷ நாயகரை கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமானோர் ஆதித்தம்பதிகளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சமயவல்லி உடனுரை சுயம்பு நாகநாத சுவாமி கோயிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு ரிஷப வாகனத்தின் மீது அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை நிறுத்தி பிரகார உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்களை எழுப்பியபடி பின்தொடர்ந்தனர். 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் சுவாமியும் அம்பாளும் நின்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். உலா முடித்து கோயில் ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளிய தெய்வங்களுக்கு பக்தி பாடல்கள் பாடி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு லிங்காகர லிங்கேஸ்வரர் கோயிலில் வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், மஞ்சள், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகள் சாற்றி அருகம்புல்லும் வில்வமும் வைத்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்து நந்தி பகவானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் கருவறையில் லிங்க திருமேனியோடு வீற்றிருக்கும் அருள்மிகு லிங்காகர லிங்கேஸ்வரருக்கு வஸ்திரம் கட்டி நாகப்படிகை நிறுத்தி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். இதையடுத்து பலவித பழங்கள் நிவேதித்து மூலவருக்கு கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கொண்டரங்கி மல்லையா சிவன் கோயிலில் நந்தி பகவானுக்கு செவ்வாடை கட்டி சந்தன குங்குமமிட்டு மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மூலவருக்கு குங்குமம் மற்றும் சந்தனம் கொண்டு விசேஷமாக அலங்கரித்து நாகப்படிகை நிறுத்தி மாலைகளும் கற்கள் பதித்த ஹாரமும் சூட்டியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர்களுக்கும் மூலவருக்கும் அர்ச்சனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவர்களையும் தரிசனம் செய்து வழிபட்டு அன்னப்பிரசாதம் பெற்று சென்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற பவித்ர சமர்ப்பணம், திருமஞ்சனம் மற்றும் திருவீதி புறப்பாடு. திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி. பக்தர்களின் வசதிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா. ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு நடைபெற்ற வளைகாப்பு வைபவம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.